சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி சத்யா நகரில் காலங்காலமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மயானக்கரை அமைப்பது சம்பந்தமாக தொடர்ந்து பிரச்சனை எழுந்து வந்தது. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு பல அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் பல்வேறு முயற்சிகள் செய்து பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய சேலம் மாவட்ட அமைப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்கள் தலைமையில சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதாவினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன் பழனிவேல்ராஜன் பழனிசாமி அவர்களும் மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்களும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எஸ்.கே. சோலைக்குமரன் அவர்களும் சேலம் ஒன்றிய தலைவர் எஸ். முருகவேல் அவர்களும் சேலம் ஒன்றிய வடக்கு அமைப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்களும் மற்றும் கொண்டப்பநாயக்கன்பட்டி சத்யா நகரை சேர்ந்த சுசீந்திரன் குணா மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் 3வது வார்டு கவுன்சிலர் அன்பு சகோதரி பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பெரும்பாடுபட்டு இன்றைக்கு 8 மணி நேரம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி பல ஆண்டுகளாக நிறைவேறாத ஒரு பிரச்சனையை நிறைவுபடுத்தியிருக்கிறார்கள். அதிகாரிகள் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்துக்களுடைய பொது மயானத்தில் கிறிஸ்தவர்களை எரியூட்டவோ புதைப்பதற்கோ அனுமதி இல்லை என்றும் கிறிஸ்தவர்களுக்கு தனி மயானக்கரை அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கியது இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நடுநிலையான பிரச்சனையை பொதுமக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமுயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் புலன் விசாரணையின் நோக்கம். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கின்ற பண்பு பத்திரிகைக்கு ஜனநாயகத்தின் ஒரு கரைவட்டாலும் தொடர்ந்து மத பிரச்சனை எழாதவாறு மக்கள் சுமூகமாக வாழ அரசு ஒத்துழைத்ததற்கு நன்றி. பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றி. கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நன்றி. உங்கள் புலன் விசாரணைக்காக உங்கள் சந்திரபாபு.